அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். அதாவது மர்ம உறுப்புகள் தெரிகின்ற நிலையில் வுலு செய்ய முடியுமா என்று கேட்டிருக்கிறார். வுலுவை பொறுத்த வரைக்கும் ஒரு இபாதத், எந்த ஒரு இபாதத்தும் ஒழுக்கமாக செய்யப்பட வேண்டும். அது தொழுகையாக இருந்தாலும் சரி, வுலுவாக இருந்தாலும் சரி, தர்மமாக இருந்தாலும் எது இருந்தாலும் அதற்குரிய ஒழுக்கம் இருக்க வேண்டும். இப்போ நாங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் அந்த வுலுவை செய்கிற போது நாங்கள் அந்த நிலையிலிருந்து அதாவது நிர்வாண நிலையிலிருந்து மாறிவிட வேண்டும். எங்களுடைய உடம்பில் ஏதாவது கீழ்ப்பகுதியில் ஏதாவது ஒரு துண்டு இருக்க வேண்டும். மேல் பகுதி மறைக்கப்படாவிட்டாலும் மர்ம உறுப்பு பகுதி கட்டாயம் மறைந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் வுலு செய்கிற போது, வுலு செய்து விட்டு அதற்கு பின்னால் துஆ ஓதுகின்ற போது கூட நாங்கள் நிர்வாணமாக நின்று அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு இபாதத்தும் செய்ய முடியாது. அப்போ சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நிர்வாணம் என்பது ஷைத்தான் ஏற்படுத்துவது மனிதனுக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்தான் என்றால், அந்த மரத்தை நெருங்க வைத்து அவர்களை நிர்வாணப்படுத்தினான். ஷைத்தானுடைய மிக முக்கியமான ஒரு செயற்பாடு நிர்வாணப்படுத்துவது, மனிதர்களை நிர்வாணப்படுத்துவது. அப்போ இந்த அடிப்படையில் நிர்வாணமாக இருந்து எந்த ஒரு இபாதத்தும் செய்ய முடியாது. வுது என்பது ஒரு இபாதத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் வுது செய்தால் அஸ்பிகல் வுலுவை நீங்கள் ஒழுங்காக செய்யுங்கள், நிறைவாக செய்யுங்கள். அந்த நிறைவு என்பது எல்லா நிறைவும் இருக்க வேண்டும். வுலுவை நிறைவாக செய்ய வேண்டும். அதே போன்று அதனுடைய சட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்கிற அமைப்பில் நிர்வாணமாக அல்லது எங்களுடைய மர்ம உறுப்புகள் தெரிகின்ற அமைப்பில் நாங்கள் வுலு செய்ய முடியாது அப்படி என்கிற விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.